இப்போ அந்த ரூமுக்கு வந்து செக்இன் ஆகிட்டோம். எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த டென்டட் ரோஸ்ட்டும்பாங்க. நடு காட்டில் இருந்தால் வந்து லெப்பர்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று ஈஸியாக மாட்டிக்குது. சவுண்டை பாருங்கள் எப்படி, இதெல்லாம் தவளை சவுண்டு. முயல் இதுலேயே வந்து கரடியெல்லாம் நடந்து போயிருக்குல்ல, சுற்றி பாதுகாப்பு போட்டிங்க. அப்போ இங்கே நிற்கிது பாருங்க, இப்படி திருப்பணும். இங்கே பாருங்கள், இதுதான் டோரு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எது நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குதுங்க. இன்னும் இந்த பக்கம் பின்னாடி வந்து கரடி வரும்னு சொன்னாங்க. ஸோ இந்த டென்ட்டோட வந்து வெறும் டென்ட்டு மட்டும்தான். நம்மள நெற்படலாம் இது வழியாக வந்துடும். எல்லாம் நடந்து போயிருக்கு. காட்டுக்குள்ள தைரியம் வேணும், விரும்பி செய்யணும். இது பூரா யானை தானே, யானை நடந்து வர்றாங்க. ஓகேங்களா, ராமகிருஷ்ணா இதெல்லாம் வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. என்னடா வேர்க்கு விறுவிறுக்க இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ தான் வந்து ஒரு ஃபுல் ட்ரெக்கிங் வந்து முடிச்சுட்டு வந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரம்பிக்குளத்தில் இருக்குங்க. பரம்பிக்குளத்தில் பக்மார்க் ட்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. 16 கிலோமீட்ரு ஹார்டஸ்ட்டு ட்ரெக்கிங், கைகாலெலாம் வலிக்குது. இப்போ தான் அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம், டென்ட்டடு ரூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதாவது சிங்கிளாக வந்து நீங்கள் பரம்பிக்குளம் வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதுதான் வந்து பட்ஜெட்டான ரூமு. ஒரு ஆளுக்கு வந்து 2000 ஃபுட்டுலாம் இன்க்ளூட் கிடையாது, ஒன்லி ரூம் மட்டும்தான். அங்கே தான் வந்து போக போகிறோம். இன்றைக்கி நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் வந்து இன்றைக்கி விலாகாக வரப்போகுது. இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிற அந்த டென்ட்டடு ரூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ரொம்ப வைல்ட் அனிமல்ஸ் அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த டென்ட்டை சுற்றி அந்த அகலி மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. யானை அது மாதிரி வர முடியாது, ஆனால் கரடி அது மாதிரிலாம் வரும். ஏன்னா அந்த டென்ட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரைபல் ஹவுஸ் வந்து நம்ம ஒரு மாடலுக்காக நமக்காக காமிக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேயுமே வந்து அந்த கரடியெலாம் வந்திருக்கு. அதோட சாணம், அந்த கரடி மழை பெய்யும் போது அங்கெல்லாம் வந்து படுத்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம டென்ட்டுக்கு பின்னாடியே இருக்கும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், பார்த்தீங்கன்னா காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது சுங்கம் ரேஞ்சில் நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து ரிட்டன் மறுபடியும் கவுண்டருக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம புக் பண்ண டிக்கெட்டை வந்து காமிச்சு ரூமை வந்து செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட போகிறேங்க. சரியான டயர்டாக இருக்குது இந்த ட்ரெக்கிங்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த மான்கோட்டை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது ட்ரெக்கிங்கில் எந்த அனிமல்ஸும் சைட் பண்ண முடியல, அதனால் ஆன் தி வேலை சைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அழகாக இருக்குது பார்த்திங்களா? வரேன். சூப்பராக இருக்குது. வரேங்க மாடு வேறு மாதிரி ஃபேமிலியோடு இருக்காங்க. ஒரு பெரிய மான் கூட்டமே கிராஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஒரே ரீச் அது கிராஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மான்கோட்டை வந்து கிராஸ் ஆகுது. நம்ம வந்து இவ்வளோ நேரம் பயங்கரமான ட்ரெக்கிங்லாம் தேடி அலைஞ்சேன். ஒரு பக்காளியும் காணோம். இன்றைக்கி இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இங்கே வந்து நின்றுருக்காங்க. வரும் சரியான மான்கோட்டுங்க, நிறைய இருக்குது. குட்டி குட்டி மான்லாம் இருக்கு பாருங்க, குட்டியாக ஒன்று இருக்காரு, செம்ம க்யூட்டா. ஓகே, இதுதான் அந்த ஸ்டே. Finally we are reached that. நீங்கள் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ரூம் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற மெஸ்ஸில் வந்து உங்களுக்கு மதியானம் வந்து மீல்ஸ் கொடுக்குறாங்க. மீல்ஸ் பாருங்கள். அதாவது சிக்கன் கிடையாது, இது வந்து மீன் குழம்பு, இது வந்து ஃபிஷ்ஷு, கூட்டு பொரியல், அப்பளம் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ ட்ரெக்கிங் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ரூமுக்கு வந்து செக்இன் ஆகிற ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டோம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ஒரு கேண்டீன் இருக்குது அப்படின்னு. மதியானம் இங்கே தான் வந்து சாப்பாடு, என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸு ஃபிஷ் ஃப்ரையோடு இருக்குது.
சாப்பாடு அரிசி வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரிசி குண்டு அரிசி நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து சாப்பாடுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இங்கே வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இவங்க வந்து இங்கே தங்குறவங்களுக்கு நைட்டும் வந்து இங்கே சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து செஞ்சு வச்சுருவாங்க. நீங்கள் நைட்டு வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கைடு கூட இருந்தாங்கன்னா அவங்கள கூட வாங்கிட்டு வந்து சொல்லிக்கலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே டென்டட் ரூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது தனியாளாக வர்ற வந்து தங்குறவங்களுக்கு வந்து அதான் பட்ஜெட்டில் இருக்கும் 2000 அங்கே தான் வந்து போகிறோம். ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை வந்து இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து காமிச்சிங்கன்னா இங்கே வந்து செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு உங்கள் கூட ஒரு கைடு அனுப்பிவிடுவாங்க. என் கைடு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு, காரில் வெயிட் பண்ணுற வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பரம்பிக்குளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கைடு வராங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நல்லா பேசி ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவங்களோட நம்பர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஹண்டிங் நடந்துச்சு, அனிமல் சைட்டிங்க்கான ஹண்டிங், அதாவது புலி சிறுத்தை ஏதாவது காட்டு மாடு அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு வாரத்துக்கு வந்து அதே இடத்துல சுற்றி தான் வருமா. அதனால் ஹண்டிங் நடந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போதைக்கு நீங்கள் வந்து புக் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் சைட்டிங்க்கு. கைடோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னிங்கன்னா அவர் வந்து அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஸ்பாட்டுக்கு இங்கே வந்துடுவாங்க டிக்கெட் கவுண்டர்கிட்ட. அங்கே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களே வந்து ஹையர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சாய்ஸ்லேயும் வந்து கைடுகள் வருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரம்பிக்குளத்தில் ஓன் காரில் சஃபாரி போகிறது வந்து வெளியாட்களுக்கு, அதாவது சஃபாரி மட்டும் புக் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அலௌடு கிடையாது. ஓகே, நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம புக் பண்ண ரூமை பார்க்க போகிறோம். நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டென்ட்டாக பார்த்து படுத்து தூங்கிடலாங்க கொஞ்சம் நேரம். சரியான டயர்டு வேறு, அதனால் தூங்க போகிறேன். ஆயுதத்தெல்லாம் வந்து சார்ஜ் போடணும், ஏன்னா கேமராவில் ஃபோனில் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. அதனால் சார்ஜ் போட்டுட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். ஒரு 4 மணிக்கு மேலே 2:30-3 மணிக்கு மேலே வந்து சஃபாரி போய்க்கலாம். இதுதான் வந்து நம்ம புக் பண்ண ஸ்டே. இங்கே வந்து டென்டட் நீச்சின்னு இருக்குது, டென்டட் ரூஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட்டே இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன புக் பண்ணியிருக்கீங்களோ அதை தகுந்த மாதிரி பார்த்து போயிடுங்க. நான் வந்து புக் பண்ணது அப்படியே கடைசியாக இருக்குது பாருங்கள், இன்னும் போகணுங்க. அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்குது. நமக்கு காடுகள்னாலே என்னமோ தெரில அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அதனால் லாஸ்ட்டு டென்ட்டே லாஸ்ட்டாக தான் இருக்குது. அதுலேயுமே லாஸ்ட்டில் போய் நிப்பாட்டலான்னு பார்க்குறேங்க. இந்த டென்ட்டுக்கு வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம் தான் இருக்கும். நீங்கள் வந்து தனியாக பாத்ரூம் டாய்லெட் கிடையாது அதுக்கு. இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காமன் டாய்லெட் பாத்ரூம். ஓகே, எல்லா டென்ட்டும் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் புக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை ஒட்டி வந்துட்டோம். இப்போ அந்த ரூமுக்கு வந்து செக்இன் ஆகிட்டோம். எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த டென்டட் ரூஸ்ட்டும்பாங்க. இங்கே வந்து ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்து 2 பேர் தங்கிக்கலாம். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சவங்களும் தங்கிக்கலாம், தெரியாதவங்களும் தங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 2000 இந்த ரூம் வந்து எப்படின்னு காமிக்கிறேன். எனக்கு வந்து அந்த டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே புக்கிங் கவுண்டரில் செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அது இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன எதுன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. நான் இப்போ அந்த டென்ட்டை காமிக்கிறேன். இது வழியாக உள்ளே போகிறது. இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 பேர் தான், லைட் இல்லை. ஆனால் இங்கே ஒரு பெட் ஸ்பேஸு. நான் தான் ஃபைலை காப்பி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் யாருன்னு தெரில, இன்னும் வரல. இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இது இருக்குது, வாட்டர் பாட்டில் என்னோடது இங்கிட்டு வச்சுருவோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து பாத்ரூம்னு பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பாத்ரூமு. அங்கே தான் குளித்தேன், நீட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டென்ட்டுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் அந்த டென்டட் ரோஸ்ட்டோட அட்வென்ச்சரே இதுதான். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு. இந்த சின்ன சவர் தான், மற்றபடி இங்கே கரடிலாம் வருங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து கரடி படுத்துருக்கோம் அப்படின்னாங்க. நான் அதையும் காமிக்கிறேன் அப்புறமா. நான் தங்கியிருக்கிற ஸ்டே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மான் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இப்போ கிளம்பியிருக்கோம். இதுதான் டென்ட்டு ஸ்டே, டென்டடு
ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வெளியில் இது பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஃபாரஸ்ட்டுங்க. நைட்டு வந்து லெப்பர்டு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வெளியில் வாங்க, இல்லைன்னா வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மான்களை பிடிக்கிறதுக்காக வந்து வரும் அப்படின்னாங்க. இந்த மான்களுமே சேஃப்டிக்காக தான் இங்கே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நான் பாத்ரூமை காமிக்கிறேன். பாத்ரூம் வந்து நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் இங்கே. இங்கே 2 வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்திங்களா, ஓரளவு நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூமு. குளிக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி பக்கத்துலேயே ரூம் இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சுடு தண்ணி வராது. இதையும் காமிக்கிறேன். இது ஒரு ரெஸ்ட் ரூம் தான். ஒரு கண்டெய்னரில் ரெஸ்ட் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் குளிச்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். பார்த்தீங்களா, இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் ஏதோ ஒரு மான் எடுத்து பேக் லாஸ்ட்டு கிளம்பிடலாம் நாளைக்கு. அது வரைக்கும் சத்தம் போடாமல் இருக்கணுமே. இப்போ நைட்டு நான் மட்டும்தான் தங்க போகிறேன். உள்ளே வந்து அவங்க ஃபாரஸ்ட்டில் ஆள் இருக்காங்க, அவங்க தங்குறாங்க. இந்த லைட்டு கொடுத்துருக்காங்க, இதுவே போதுமானதாக இருக்குது. 2 லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு பெட்டு, அவ்வளோதான். இந்த கரடிலாம் வந்துச்சுன்னா இதை தான் நம்ம கதவை பூட்டிட்டு உள்ளே இருந்து கரடிகிட்ட பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டியது இருக்கும். ஓகே, ரூமுக்கு வந்துட்டேன். நான் கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு 8 மணிக்கு இங்கே வந்து சாப்பாடு சொல்லியிருக்கேன். அதாவது டிக்கெட்டு கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு மெஸ் இருக்குல்ல, சின்ன மெஸ்ஸு, அங்கே தான் வந்து சாப்பாடு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 8 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்க வேண்டியது. அங்கே ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து 7:30 ஆகுது. நாங்கள் ரூமில் இருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே கேன்டீனில் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து போகிறோம். நானும் என்னோடய கூடயே ஒருத்தர் இருக்கார், பாதுகாவலர் சார், அவரும் தான் போகிறோம். எதுக்காக டார்ச் இந்த செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லெப்பர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ தூரம் நடக்கணும்? பக்கம் தானே. இந்த மான்லாம் சேஃப்டிக்கு தான் இங்கே வந்து படுத்துருக்கா. நடு காட்டில் இருந்தால் வந்து லெப்பர்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று ஈஸியாக மாட்டிக்குது. அதனால் நைட்டா கொஞ்சம் எங்கே ஸ்டே பண்ணிக்கிறவங்க? இந்த ஐஸ்லாண்டு அது மாதிரியா? மெட்டிக்கன் ஐஸ்லாண்ட். கீழேயா? இது ஆமாம். மெடிக்கல் நடந்து போயிருவீங்களா? ஆம்புலன்ஸ்லையா? சவுண்டை பாருங்கள் எப்படி. இதெல்லாம் தவளை சவுண்டு. முயல் இங்கே பாருங்கள், ரோட்லேயே இருந்திருக்கேன்னா நான் பார்க்கல, நேரம் மிதிச்சிருப்பேன். இங்கே பரவாயில்ல, சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு. காலை எது? ஓ, இதெல்லாம் யானை இடித்தது என்ன? இதே மாதிரி இங்கே இருந்திருக்கு. இது எப்போ இடித்தது? இடித்து போட்டிருக்கு. இதெல்லாம் யானை இடிச்சதா? எதுக்கு இடித்து உள்ளே வந்துருச்சா? போயிட்டு வாங்க. ரெசார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நைட்டு வந்து தோசை இருக்குங்க. நம்ம வந்து சப்பாத்தி தான் சொல்லியிருந்தோம், ஆனால் தோசை இருக்குது. தோசை நல்லா இருந்துச்சு, தோசை சாப்பிட்டாச்சு. இதுலேயே வந்து கரடியெல்லாம் நடந்து போயிருக்குல்ல. ஓ, அங்கே நவாப்பழம் மரம் இருக்குது அங்கே. இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். இப்போ நைட்டு இது இங்கேயே இருக்கும்ண்ணா. மழை பெஞ்சதுன்னு நம்ம ரூமோட பேக் சைடு இருக்கும், அங்கே இந்த சைடில் முன்னாடி மழைக்கு வந்து உள்ளே படுத்துருக்கோம் மானு. யானையெல்லாம் உள்ளே வர முடியாதுல்ல. சுற்றி பாதுகாப்பு போட்டிங்க. அப்போ
சிறுத்தை மரத்தில் ஏறி தாவி வந்துடும். அது ஒரு இதுக்குள்ளே இதாகாது. ஓகே, இந்த கேட்டையும் பூட்டிடுறீங்களா? முயல் ஓடுது. இந்த இங்கே நிற்கிது பாருங்க. இந்த ஓடிடுச்சு. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர்ற வழியிலேயே வந்து வைல்ட் அனிமல்ஸ், அதாவது காட்டு முயல், அப்புறம் வந்து ஸ்பாட்டட் டியர், புள்ளிமான் வந்து நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் என்னோடய டென்ட்டுக்கு வெளியிலேயே மேய்ஞ்சிட்ருக்கு. எனக்கு இந்த ரூமில் வந்து பேசிக் நீட்ஸு வந்து தேவையானதை வச்சுருக்காங்க. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு பெட் இருக்கும், இங்கே ஒரு பெட்டு. இந்த ஒரு ஃபேன் வந்து நடுவில் வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் இது பண்ணிடுவாங்க, இந்த ரொட்டேஷனில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2 லைட்டு கொடுக்குறாங்க. இது வந்து திருகிற டைப்பு. நான் வந்து அமுத்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து திருப்பணும். இது வந்து 2 கலரில் எரியுதுங்க. ரெட் கலரில் எரியுது. எனக்கே பயம் இருக்குது. ஒயிட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் வந்து ஒயிட் கலரில் எரியும். இது அடியில் பிடிச்சி திருகணும். இந்த 2மே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள், இந்த ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு டீப்பாய் ஒன்று. அவ்வளோதான். இந்த ஜிப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டு போட்டதுனால உங்களுக்கு வந்து உள்ளே இந்த பூச்சி அது மாதிரி வருது. பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால பூச்சி வருது. ஒரு ஆள் தாங்க படுக்க முடியும் ஒரு பெட்டில். அதனால் ஒரு டென்ட்டுக்கு 2 பேர் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் தனித்தனியாக படுத்துக்குங்க. அவ்வளோதான். இது வந்து வெறும் துணி தான். இதில் வந்து யானையை வந்து தடுக்க முடியாது. என்னென்னா வந்து இவங்க இந்த டென்ட் ரோஸ்ட்டு, இந்த மொத்த ஸ்டே, இந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாம் சேர்த்து சுற்றி குழி தோண்டி வச்சுருக்காங்க. நைட்டு எல்லா கெஸ்ட்டும் வந்ததுக்கப்புறம் வந்து ஃபென்சிங்கை போட்டு விட்ருவாங்களாம். ஸோ யானை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து இந்த கரடி வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா சிறுத்தை வரும். கண்டிப்பாக சிறுத்தை வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இங்கே வந்து புலிமான் அதிகமாக இருக்குல்ல, அதை வேட்டையாடுறதுக்கு வரும்னு சொன்னாங்க. சரி, நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், சிறுத்தை ஏதாவது வருதான்னு. நான் காலையிலேருந்து ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ நம்ம இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே வந்து முடிச்சு பார்ப்போம் ஏதாவது சிறுத்தை ஸ்பாட் ஆகிருக்கான்னு. ஆனால் வந்து இங்கே பாருங்கள், இதை திறந்து லைட்டாக தான் டார்ச்சை வெளியில் விடுவேன். ஏன்னா வெளியில் போனோம்னா தூக்கிடும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். குழந்தைங்களோடலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நைட்டெலாம் வெளியில் போய் பார்க்காதீங்க, உள்ளே இருந்தே பார்க்குற மாதிரி பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த டென்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, டென்ட்டில் அது எதிர்பார்க்க முடியாது, கதவு இல்லைங்க. அதாவது இன்னொருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம தங்குற மாதிரி இருந்தாலுமே வந்து கதவு கிடையாது. அதனால் உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. கார் பார்க்கிங் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நான் வந்து சாப்பிட போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் மொத்த திங்ஸும் வந்து ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த பேக்கை வந்து பேக் பண்ணி காரில் வச்சுருவேங்க. காரில் வச்சுட்டு வெறும் ஜிப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ இந்த திங்ஸ் வந்து ஏதாவது வேல்யூபிளான கேஷ், அது மாதிரி ஏதாவது கோல்டு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கன்னா ரூமில் வைக்காமல் உங்கள் காரில் வச்சு லாக் பண்ணி நீங்கள் சாவி எடுத்துகிட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இந்த டோரை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் டோரு. சரியா, இந்த ஒரு ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து திறந்துக்கணும். இது திறந்து இது வெளியில் தெரியும், இதை போட்டிக்கணும். அப்புறம் இங்கே சைடில் ஒரு ஜிப்பு இருக்குது. இது அவ்வளோதான். இதுதான் டோரு. இதுதான் நம்மளை வந்து இன்றைக்கி காப்பாற்ற போகுது நைட்டு இந்த அனிமல்ஸ்கிட்ட இருந்து. ஓகே, உள்ளே எதுவும் படுத்துருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம அங்கிட்டு போன கேப்பில் இங்கிட்ட ஏதாவது உள்ளே வந்து படுத்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா பக்கத்தில் ஃபாரஸ்ட்டு, அதனால் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 11 மணி ஆயிடுச்சு. என்னென்னா இப்போ தான் வந்து நம்ம லேப்டாப்பில் அந்த ஃபைல் எல்லாம் காப்பி பண்ணி வச்சிட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குதுங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது, பயமாகவும் இருக்குது லைட்டாக. ஏன்னா நம்ம வந்து ஒரு கதவோ, இந்த பாருங்கள் டம் டம் சவுண்டு கேட்குது, இந்த ஒரு கதவோ இல்லை வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒன்லி வந்து ஜிப்பு தான். நம்ம வந்து இப்போ டார்ச் அடித்து வெளியில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பயமாக இருக்குது. வெளியிலலாம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. சரி, செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கதவை திறப்போம். ரூமுக்கு வெளியே பாருங்கள் எவ்வளோ டியர்ஸ் இருக்குன்னு. ஃபுல்லாக மானாக தான் இருக்குது. வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் வெளியில் போகாமல் வெறும் ஜிப்பை மட்டும் திறந்து அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் வந்துடக்கூடாது இந்த மானை பிடிக்கிறதுக்காக. உண்மையிலே வெளியில் போகிறது
சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்லைங்க. இதுதான் பூச்சிலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரூமோட இந்த சைடு வந்து மான் இருக்கா. இப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரூமில். இதுக்கு அந்த சைடு வந்து ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரடி வந்துடக்கூடாதுங்க, அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பின்னாடி வந்து கரடி வரும்னு சொன்னாங்க. டார்ச் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அனிமல்ஸ் இருந்தால் கண்ணு தெரியும், ஆனால் லெப்பாடோட கண்ணெலாம் தான் வந்து டக்குன்னு லெப்பாடு முடியாந்துடும். வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையிலே இந்த டென்டடு ரோஸ்ட்டு. பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் மட்டும்தான் வந்து இந்த டென்ட்லேயே வந்து தங்கியிருக்கேங்க, வேறு யாருமே இல்லை. ஸோ இந்த டென்ட்டோட வந்து வெறும் டென்ட்டு மட்டும்தான். நீங்கள் வந்து பயங்கரமான சேஃப்டியாலாம் இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. அதாவது நிறைய சத்தம் கேட்டுச்சு, வெளியில் போய் பார்த்தேன். நிறைய அதாவது டாட்டா டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புள்ளிமான் நிறைய இருக்குது. என்னென்னா வந்து மான் இந்த பக்கம் இருக்குது சரியா, ஆனால் சத்தம் வந்து இங்கேருந்து வருது 1-2 நடக்கிற மாதிரி. அது ஒரு வேளை மங்கி அது மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கும். அதனால தான் பயம் வந்துட்டு நான் வெளியில் போகலை. நான் சொன்ன மாதிரி தான் வெறும் ஜிப்பு மட்டும்தான் இருக்கா. அது நான் வந்து தனியாக இருக்கேன். கூட யாராவது இருந்தால் கூட ஏதாவது குரல் கொடுக்கலாம், குரல் வழியை பிடிச்சிட்டு போயிடுவேன், கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஹண்டிங் பண்ணியிருக்கேன் சொல்லி என்னையை வச்சு வெளியே எடுத்துடுவாங்க. டக்குன்னு கரண்ட் வேறு வந்துச்சா, பீதி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வெளியில் வந்து மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக பூச்சி வேறு கதவை திறந்தால் உள்ளே வருது. அதனால தான் வந்து கதவை திறந்து வைக்கணும்ல. நீங்கள் உங்களுக்கு பெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓப்பன் வழியாக பார்த்தீங்கனாலே அனிமல்ஸ் ஏதாவது வருதான்னு தெரியும். இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் பார்க்குற மாதிரி வராது. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் பீதியாக இருக்குது. நான் தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சு நம்ம வந்து ஒரு சின்னதாக பேர்டு வாட்சிங் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிறோம். அதனால் இப்போதைக்கு தூங்கி எழுந்திரிப்போம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். காலையில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, அதாவது இந்த ஒரு சேர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, சிட்டிங் ஏரியா மாதிரி. இது வந்து முன்னாடி பார்க்குற மாதிரி ஒரு சேர் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கைடு என்ன வந்து இப்போ தான் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்ருக்காங்க. அவங்க ரிஃப்ரெஷ் ஆனதும் ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்குங்க இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் ட்ரெக்கிங், ஒரு பேர்ட் வாட்சிங்னு சொல்லிவிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஒன்று. அதுக்கப்புறம் லைட்டாக இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நேற்று நடந்த 16 கிலோமீட்டருக்கு கை காலெலாம் வலிக்குது. அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நடந்தால் தான் வந்து சரியாகும். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இப்போ வந்து நாங்கள் அந்த பேர்டு வாட்சிங்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ட்ரக்கு, இது இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க, டென்டட் நீச்சில். அந்த ட்ரக்குக்கு வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கூட கைடர்னு இருக்காங்க. குட் மார்னிங். நைட்டு எப்படி தூங்குனீங்க? நைட்டு பரவாயில்லையா? ரெகுலர் இங்கே தூங்கி பழகிட்டீங்க? ரெகுலராக தூங்கி பழகிட்டு கெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம தூங்கிட்டு ஸ்டே பண்ணி தான் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பேர்ட் வாட்சிங் கொடுப்போம் காலையில். இது ஒரு சும்மா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. சுமார் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வரும், 2-2.5 கிலோமீட்டருக்குள்ளே வரும். 2-2.5 கிலோமீட்டர் வரும். ஆமாம். அதான் நம்ம எல்லா சில கெஸ்ட்டு போகலான்னு சொல்லுவாங்க, சில கெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம அதை பொறுத்தளவில் அவங்க கேட்டு அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம கூட்டிகிட்டு போவீங்க. இதான் அந்த ஃபென்சிங்கா? இதுதான் ஃபென்சிங். நைட்டு இது ஆன் பண்ணி விட்ருவீங்க? நைட் ஆச்சுன்னா ஆன் பண்ணிடுவோம், காலையில் ஆஃப் பண்ணிடுவீங்க? ஆஃப் பண்ணிடுவாங்க. 6 மணி 5:30 போது ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுக்கு இங்கிட்ட அனிமல்ஸ் வர முடியாதுங்க. நம்ம லெப்பர்டெல்லாம் இது வழியாக வந்துடும். லெப்பர்டு வந்துடும். அதான் லெப்பர்டு, கரடி வந்துடும். பெரிய அனிமல்ஸ் யானை மட்டும் வர முடியாது, பைசன் வராது. சவுண்டு இன்னும் பகல் புறமும் கத்துது, நைட்டும் கத்துதுன்னா இந்த பூச்சி. இது எண்டு பாயிண்ட் எங்கே வரும்? இந்த ட்ரக்கோட எண்டு பாயிண்ட்டு நம்ம இப்போ போகிற பேர்ட் வாட்சிங். இது நம்ம நேற்று யானை பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமாம், அது கொஞ்சம் இந்த பக்கம் வரும். அந்த தண்ணி குடித்தது. ஆமாம். இது இந்த சர்க்கார்பதி. ஆமாம், டனல் ஓரத்தில் வரும். நம்ம இப்படி போய் சுற்றி போய் வரும். ஓ, அப்படி வருவோமா? ஆமாம். அப்போ யானை காட்டுக்குள்ளே தான் நடந்து போகிறோம். இதே தான் டிஃபென்ஸ் ஆகும் ட்ரக்கிங் ட்ரெயிலும். இதே தான், இதில் தான் போனோம். ஆனால் எக்ஸ்ட்ரா மேலே ஏறணும். ஆமாம்.
நம்ம போய் இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணிடுவோம். அதில் வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இதுலேயுமே எலிஃபெண்ட்டில் வந்திருக்க மாட்டேங்குது. எலிஃபெண்ட்லாம் ஒன்று இங்கே பாருங்க. இந்த பக்கம் தான் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குன்றாங்க. இங்கிட்டா? ஓ இப்போது நம்ம எலிஃபென்ட் சாங் ட்ரக்கிங் ட்ரெக்ஸ் ஆமாம். இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக நம்ம போகிறதில் மேக்ஸிமம் தேக்கு பிளான்டேஷன் தானுங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போடணும். கொஞ்சம் எலிஃபென்ட் சாங்கெல்லாம் போனோம்னா எவர் கிரீனுக்குள்ளே போகலாம். ஓ அது வந்து கோர் ஜோன் மாதிரி. ஆமாம். ஓகே. நல்ல பச்சை இருக்கும். அது இயற்கையாக உருவான ஃபாரஸ்ட். ஆமாங்க. அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதிகமாக துளையில் புல்லில் இருக்காது. இந்த மாதிரி செடி முடிவெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இருக்கும். வெறும் இந்த சின்ன சின்ன மரங்கள் அந்த மாதிரி அடர்த்தியான காடு ஹைட் அப்படி பக்கமாக இருக்கும். ஒரு அனிமல்ஸ் அந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு தெரியாத மாதிரி தெரியாது. எலிஃபென்ட்ஸும் ட்ரக்கிங் ட்ரெயின் இதில் போயிங்க. இதில் போகும். ரிட்டர்ன் இதில் வருவோம். ஓ இதில் போய் இப்படி விடுவீங்க. இப்படியும் வரலாம். நம்ம கேரளா செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த வழியாக போயிட்டு ரொம்ப நடக்க முடியாதவங்க இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றம் தானுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்றம் இருக்குது. அப்போ இதில் ஏறி நடக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக போகணும் காட்டுக்குள்ளே இல்லாமல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் நேராக செக் போஸ்ட் வழியாக இறக்கி அப்படியே ஒரு மெயின் ரோட்டில் வந்துடுவோம். மெயின் ரோட்டில் வந்துடுவீங்க. இன்னும் டீப்பாக காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா நம்ம இந்த ரூட்டு சூஸ் பண்ணி போய் இப்படி வர்றது. உங்களுக்கு இதில் கால் பாடங்க தெரியும்ல? ஆமாம். இந்த மழை டைம் ஆயிடுச்சுன்னா மழை டைம் ஏதாவது அனிமல்ஸ் க்ரோஸ் ஆனாலும் போனாலும் அது புதுசாக பழசாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சணும். இதே எலிஃபென்ட் சாங் போகிறோம். இது எலிஃபெண்ட்டு சாங் போகிறோம். ட்ரக்கிங் ரூட்டுங்க. எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. யானை போயிருக்கு. இது எவ்வளோ நாள் இருக்குங்க சாமி போட்டு? இது ஒரு வாரம், ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். என்ன நடந்து போயிருக்கு? இது பைசனு காட்டு மாடு வந்துருக்கு. நைட்டு மழை பெஞ்சுதா? நைட்டு மழை பெஞ்சுங்க. பெஞ்சுதா? பெரிய மழையில் இல்லைங்க, சின்ன சாரல். நாடு பயங்கரமாக இருக்கே. லேப்பிங் சொல்லுவாங்க. ஆள்காட்டியா? ஆமாங்க. அந்த பாறையோட சவுண்டுங்க. நீலகிரிங்கோட சவுண்டு இருக்கா? அதுதான் அது. அதோட சவுண்டு தாங்க. அதான் இப்படி சவுண்டு கொடுக்குதா? ஆமாம். இது என்ன அலாரம் கால் மாதிரியா? அலாரம் கால் கொடுக்குங்க. அலாரம் கால் கொடுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குங்க, ஆக்ரோஷமாக சவுண்டு போடுற மாதிரி. இது வந்து நார்மலாக. நமக்கு மேட்டு ஒரு படையே வருவாங்க. இதில் ஏதோ ஏறி போயிருக்கு பாருங்க. இல்லை மாடு தானே? கோழி மாடு அதெல்லாம் பறவைகளா? ஆமாம், பேட்ஸு, மயில்.
பஸ் வந்துடுது. உங்களுக்கு இந்த ஜாப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அதாவது நீங்கள் டெய்லி கெஸ்ட்டு கூட போனாலுமே உங்களுக்கே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல? ஆமாம். எங்களுக்குமே எனக்கே எங்களுக்கு இருக்கிறது கூட சகஜம் தான். ஆனால் உங்களுக்கே இருக்குன்னா அப்போ இந்த ஜாப் நமக்கு அது அந்த ஆர்வம் வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டா தான் அவங்க காட்டிட மாட்டோமா அந்த மாதிரி அப்படி விரும்பி செய்யணுங்க. விரும்பி செய்யணும். இந்த மாதிரி காட்டுக்குள்ள தைரியம் வேணும், விரும்பி செய்யணும். விரும்பி செய்யணும். இந்த இடத்துல என்ன கிளியராக இருக்குது? யானை படுத்துருக்கிறதா? ஆமாம். யானை எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா இங்கே வச்சு? இல்லை இல்லை, அவங்க கூட்டத்தோடு வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஓ, இங்கே கூட்டத்தோடு வந்து படுத்துருக்கிறது. இது 2 days ஆச்சுங்க. 2 days இருக்குண்ணா. ஆமாம். நிறைய குட்டியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. குட்டி யானை தோணுது 2 நாள் இருக்கும். 2 நாள் இருக்கும். ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கு யானை. ஆமாம் ஆமாம், இது பெரிய கூட்டம் தானுங்க. கூட்டம் இருந்தால் இவ்வளோ இதாக இருக்கும். இங்கேயும் படுத்துருக்கு பார்த்தீங்க. ஆமாம். இந்த செலக்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல படுத்துருக்குது. இந்த பக்கம் எதுவுமே யாரும் வர மாட்டாங்க. ஆளுங்க வர மாட்டாங்களோ? நிறைய யாரும் வந்திருக்க மாட்டிருக்கு. இது பழையது. இன்னும் காயவே இல்லை இதெல்லாம். இல்லை, இது பழையதுங்க. இது தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மண்ணெல்லாம் பழையதான். இது இந்த குழி இந்த பர்சனாங்க. யானையோட தான் குட்டி இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அது காலில் அப்படி பறிச்சு படுக்குறதுக்கா? நம்ம நேற்று ஈவினிங் பார்த்தோம் இல்லைங்களா, சில கூட்டமாக கூட இருக்கலாம். அந்த டீமாக கூட இருக்கலாம். அந்த டீமாக கூட இருக்கலாம். இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்குது. சொல்லுமா, சொல்லுங்கள். பயப்படாமல் போங்க. பயப்படாமல் போவா? பயப்படாமல் போங்க. ஏதாவது மூமெண்ட் இருந்தால் எனக்கு தெரியும். அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு? ஆமாம். யானையோடது சின்ன ஏதாவது ஒரு இது இருந்தாலும் தெரிஞ்சிருங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஆனை. இது பூரா யானை தானே? யானை நடந்தாங்க. இந்த கூட்டம் தான் நம்ம அங்கே வந்து இறங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதானா? ஆமாம். காட்டுக்கோழி இருக்கு. ஓடுங்க ஓடிச்சு. எந்த பக்கம் போனோம்? இந்த வழி ரூட்டில் என்னன்னா, நம்ம இப்போ சஃபாரி போகிறோம் பார்த்தீங்களா, மொத்தம் 5 ஸ்பாட்டு தான் இருக்குங்க. 2 டேம், 2 வியூ பாயிண்ட்டு, ஏசியில் கன்னிமரம், அந்த கன்னிமரத்தை கொண்டுங்க. இந்த 5 ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டணும். இன்னும் நம்ம ராஃப்டிங் போகிற மாதிரி இருந்துச்சு, ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ராஃப்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே போகலாங்க. அங்கே போகலாம். அது அங்கே எப்படின்னா, அவங்க வில்லு அங்கே ஓகேவாக இருக்கணுங்க. மழை டைமில் இல்லை, ராஃப்டிங்கு அவைலபிளாக இருக்கணும். ஆமாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போகலாங்க. பாக்கி இடையில எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. எங்கிட்டு போவோம் நம்ம? எங்கிட்ட இப்படி தாங்க. இதுதானே? நீங்கள் எந்த கீழே இருக்குன்னா ரோடு வந்துடுங்க. இதுதான் கீழே இருக்குன்னா ரோடு. ஆமாம். அந்த டவருக்கு பக்கத்தில் தான் நம்ம ரூம் இருக்கும். அந்த டவருக்கு பக்கத்தில் தான் ரூம் நம்ம. ஆமாம். இங்கெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட்டே போட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இல்லை, அங்கே கீழே ஒன்று இருக்குதுங்க. இருக்கா? அங்கே ஒன்று இருக்குங்க. அது வந்து கோர் ஏரியான்னு நிப்பாட்டாங்க. கோர் ஜோனா? கோர் ஜோன். கோர் ஏரியானா கொஞ்சம் டேஞ்சரஸானது. ஆமாங்க. ஏதாவது மரத்துக்கு மேலே இருக்கான்னு பார்க்குறீங்களா? நல்லா விசிபிலிட்டி கிடைக்கிதுன்னா.
டைம் இப்படி இங்கே வந்து கெஸ்ட்டோட உட்காந்துருக்குற டைமில் இந்த கேப்பில் தான் நல்ல டைகரோட சவுண்டு நல்ல சவுண்ட் வச்சுக்கோங்க. இங்கேயா? ஆமாம், இது வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி. ஆனால் கெஸ்ட்டோட அப்பா பயந்துட்டார். ஓ, புலி வருதுண்ணா? அப்புறம் அந்த சவுண்டை கேட்டப்போ பயந்துட்டார். ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டே போயிட்டாருன்னா அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட். அவங்க ரெண்டு பெரிய கேமரா ரெண்டு பெரிய கேமராவெல்லாம் கொண்டு வந்து சரி. அவங்க எல்லாம் செட் பண்ணி இந்த ஸ்டாண்டெல்லாம் போட்டு நின்றுட்டாங்க. இப்போ இங்கே எங்கேயாவது நடந்து போச்சுன்னு நல்லா தெரியும். ஆமாம், தூரமாக இருக்குல்ல. சான்ஸு கிடைக்கிற டைமில் யாரும் பார்க்கறது இல்லைங்க. அப்படி உள்ள டீம் சான்ஸ் தேடி வர்றவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் என்ன இது? இதில் குரங்கு தானே? அப்படி போய் அந்த மூங்கில் இதுலேயே அப்படியே வந்தாங்க. அப்போ யானை அங்கே தான் இருக்குது. ஆமாம், நேற்று பார்த்தது. அதில் உள்ளே போகலைங்க, ரிட்டன் ரோட்டுக்கு வந்துருச்சுன்னாங்க நைட்டு. அப்படியா? அப்போ அது இங்கே கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆமாம். காட்டு மாடு இல்லை மானா? இதெல்லாம் மான். இதெல்லாம் மீன் இருக்குது வரும். கலங்கி இருக்கா? மீன் இருக்குங்க இது இல்லையா? ஆமாங்க. இந்த மழை வந்து தண்ணி போகும் பார்த்தீங்கன்னா, அப்போ அங்கே மீன் ஏறி மேலே வர்றதுங்க. ஓ, நல்ல மழை பெய்கிற டைம்லலாம் போயிடுவோம், ஒரு கத்தி ஒரு காக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓ, மீன் பிடிக்கிறதுக்கு. ஆமாம், இந்த மூளை போல சைட் இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி வரும், அதில் வந்து உட்காந்துக்குவாங்க, தாவி விழுகுமா? ஆமாம். அப்போ மேலே ஏறி வர அடி. பசங்களோடு இருப்பீங்களா? ஆமாம். பசங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? இங்கே தான் இல்லை, இங்கே இருக்காங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்க, வெளியே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தாங்க. நமக்கு இதுதான், இங்கே தான் பெஸ்ட்டு. இது என்ன வாட்ச் டவரா? இது ஸ்டே எடுத்துங்க. ஓ, இதான் இந்த ஸ்டேவா? ஸ்டே எடுத்துங்க. இந்த ஸ்டே பேர் என்னது? பேர் அந்த எழுதியிருக்கோம். ஒரே ஒரு மேலே சின்ன ரூமாக தான் இருக்குது. ஆமாம், மேலே ரூமும் கீழே கெஸ்ட்டோட ரூமும். ஓ, மேலே இது வாட்சரோட ரூமா? இல்லை, மேலே கெஸ்ட்டோட ரூமுங்க. இங்கே பாருங்க, யானைசாமி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று நைட்டு போட்டிருக்கலாம். ஒரு நாள் ஆச்சுங்க. ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாள் ஆச்சு. ஓகேங்க. இப்போ அமுத்துச்சுன்னா தண்ணி வரும். ஓ, அமுத்தினா தண்ணி வரும். அதான் ஃப்ரெஷ்ஷு. ஆமாம், இது ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த டீம் தான் இங்கேருந்து தான் போயிருக்காங்க. என்ன இங்கே தானே போகுது? நேற்று நைட்டு இருக்கும். நேற்று நைட்டு இருக்கும், இல்லைன்னா நேற்று ஈவினிங் டைமில் இருக்கும். இந்த ஸ்டே சூப்பராக இருக்கு. டைகர் டெரியங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். நிறைய இடம் இன்னும் உள்ள ஸ்டே பண்ணுறது இருக்குங்க. எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பைசன் நடந்து போயிருக்கு. மானு பைசனா அங்கேருந்து இங்கே நடந்து இங்கே போயிருக்கு. இப்படி தான் போயிருக்கு. இங்கிட்டு போயிருக்கு கீழே. புளியை பார்த்தா என்ன பண்ணணும் இப்போ? புளியை பார்த்தா நம்ம அப்படியே தனியாக மாறி போயிட வேண்டியதாங்க. இல்லை, நமக்கு பேத்தாப்புல இதை பார்க்குற ஒரு சூழ்நிலை இல்லை. அங்கேருந்து நம்மளை பார்க்குது அப்படின்னா பார்த்ததுன்னா நம்ம சைலண்டாக இருந்தால் போதும். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம டக்குன்னு அட்டாக் பண்ணாங்க. பக்கத்தில் தான் அட்டாக் பண்ணும். ரொம்ப பக்கத்தில் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இல்லை, அது நம்மளை அப்படி ஃபாலோ பண்ணி வருமானு கேட்குறேன். இல்லை, ஃபாலோ பண்ணியில் வராது. நம்மளை கொஞ்சம் நேரம் பார்க்கும். நம்ம அப்படியே நகர்ந்தோம்னா அது அப்படியே நகர்ந்துருக்கேன். கவுசிங் ஈகிளா? ஃபிஷ்ஷிங் ஈகிள். இதெல்லாம் சூப்பர் ஸ்டே. இது இங்கே ஸ்டே பண்ணிச்சுன்னா இந்த இதில் வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். போட்டு டைகரு, கரடி எல்லாம் லைட்னால ஸ்பாட் பண்ணலாம். எல்லாமே பார்க்கலாம். ஆமாம், லைட்னால ஹெவி லைட் ஒன்று இருந்துச்சுன்னா அடித்து பார்க்கலாம்ண்ணா. அட்டைப்பூச்சி இருக்கா இங்கே? இங்கே இல்லை, அட்டை இருக்காது. இங்கே இருக்காது. இந்த ஃபென்ஸ் சவுண்ட் சொன்னால் பார்த்தீங்களா? என்னது? எவர் கிரீன் கார்டு. ஆமாம். அதுக்குள்ளே போனால் இப்போ அட்டை இருக்குங்க. இப்போ இருக்கும். அதாவது மழை காலத்தில் மட்டும் மழை டைமில் இருக்கும். இந்த சானிடைசர், டெட்டாயில் அது அவ்வளோ சீக்கிரம் ஏறாதுங்க. ஸ்மெல்லுக்கு இதாயிரும். ஏறாது. ரொம்ப மான் தான்.
யானை போனோம். யானை போனதா? இது பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? பெருசாக இருக்கும். ஆமாம், அந்த யானையோட கால் வச்சு இது இது பெருசாக இருக்குது. அந்த அது அது அங்கே ஏறி போயிருக்குன்னா ஒரே ஒரு யானை மட்டும் தான் போயிருக்கா? இன்னும் ஒன்று தான் போயிருக்கோம். நைட் அங்கே பார்த்தோமா யானை? ஆமாம், போட்டு கொண்டுட்டோம். 3 கிலோமீட்டர் வந்துட்டோமா? வந்துட்டோம். வந்ததே தெரியல. பேசிகிட்டே வந்தோம்னா டக்குன்னு எவ்வளோ தூரம் இருந்தாலும் நமக்கு தெரியாதுங்க. தெரியாது. இப்போ நம்ம சைலண்டாக போவோம். எதாவது அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுனா சைலண்டாக போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு என்ன இன்னும் வரல, இன்னும் முடியல அப்படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து இந்த டென்டர் ரூஸ்ட் அப்படிங்கிறது வந்து பரம்பிக்குளத்தில், அதாவது நீங்கள் வந்து தங்கணும், தனியாக வந்து தங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வர்றது இந்த ஒரு ஸ்டே தான். 2000 ரூபா ஒரு ஆளுக்கு. என்னென்னா இங்கே ஸ்டே மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பேர்ட் வாட்சிங்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் பார்த்துருப்பீங்க. இது நல்லா இருந்துச்சுங்க. என்னென்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுல ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து காமிச்சிருப்பேன், நிறைய மான்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ சத்தம் கேட்டுச்சு. நான் தனியாக அன்றைக்கி நான் மட்டும் இருந்ததுனால என்னால் தைரியமாக திறந்து பார்க்க முடியல. ஏன்னா சுற்றி குழி வெட்டி வச்சுருக்காங்க. யானை அது மாதிரி பெரிய விலங்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிறுத்தை, கரடி, அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட்டு வந்து மேக்ஸிமம் வெளியில் வராமல் உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டே தான், நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நம்ம நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோ வந்து நம்ம பரம்பிக்குளத்தில் சஃபாரி போயிருப்போங்க. அது வந்து 3வது வீடியோ வரும். மொதல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பக்மார்க் ட்ரைல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் போயிருப்போம். அது வந்து மொதல் வீடியோ, இது 2வது வீடியோ. இதுக்கு அடுத்து சஃபாரி வந்து 3வது வீடியோ வரும். 3 வீடியோவுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.